சின்ன வயசுல தன்னோட பக்கத்து வீட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பிரைவேட் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்த அந்த நேரத்துல நான் மட்டும் ஏன் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போறேன்னு யோசிச்ச அந்த பையன் இன்னைக்கு அவங்கள விட பல மடங்கு சம்பாதிச்சு லைஃப்ல செட்டில் ஆயிருக்காருன்னு சொன்னா எப்படி இருக்கும்? இது ஒரு குட்டி கதை சொல்லவா எபிசோட் 1. கும்பகோணத்துல பிறந்த இந்த பையன் பல கனவுகளோட சென்னை வரான். பட் அன்னைக்கு அவனுக்கு தெரியல அடுத்த 10 வருஷத்துல தமிழ் யூடியூபையே தான் ரூல் பண்ண போறேங்கிறது. இவரு தான் உங்க சித்து. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி டிவில ஆங்கர் ஆகணுங்கிற ஆசையில எதை பத்தியும் யோசிக்காம சென்னை வர்றாரு. பட் சென்னை வந்த பிறகுதான் தெரியுது இங்க சர்வே ஆகுறதே ரொம்ப கஷ்டம். இதுல நம்ம விஜே வேற ஆக போறோம்ங்கிற கேள்விகள் இவருக்குள்ள வர ஆரம்பிக்குது. அப்புறம் ரூம் ரெண்ட், டெய்லி ஃபுட்னு இதுக்கெல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியாம போஸ்டர் ஓட்டுறதுன்னு கிடைக்கிற சின்ன சின்ன வேலைகள்லாம் பார்த்து மந்த்லி எக்ஸ்பென்சஸ் பாத்துக்கிறாரு. இந்த நேரத்துல தான் ஜெயா டிவில சான்ஸ் கிடைக்குது. பட் சேலரி எல்லாம் பெருசா கிடைக்காதான். பட் இருந்தாலும் கிடைச்ச சான்ஸை மிஸ் பண்ணிராம ஒரு டிவில ஆங்கராவும் மாறுறாரு. லேட்டர் இவருக்கு பிளாக் ஷிப்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்குது. இவங்க 2 பேரும் சேர்ந்து இவங்களோட இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்றாங்க. அப்போதான் ஃபன் பண்றோம் அப்படிங்கிற ஒரு ஷோ மூலமா நம்ம சித்துவை பீப்புளுக்கு பிடிக்க ஆரம்பிக்குது. அந்த ஒரு ஸ்பார்க்ல ஆரம்பிச்ச சித்து இன்னைக்கு விஜய் சித்து விலாக்ஸ் தான் நம்ம கண்ணு முன்னாடி ராக்கெட் ஸ்பீட்ல போயிட்டு இருக்காரு. நான் எதுவும் இது எல்லாத்தையும் ஈஸியா சொல்லிட்டேல. பட் இதுக்கு பின்னாடி ஒரு 10 வருஷம் உழைப்பு இருக்குங்க. அதான் சொல்லுவாங்கல்ல, குட் திங்ஸ் டேக் டைம்னு. அவ்வளவுதாங்க.